அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விரிவான மற்றும் அதிரடியான கூட்டணி வியூகத்தை வகுத்து வர்றதா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல் வெளியாகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு 35 சீட்டும், ஓபிஎஸ் டிடிவிக்கு 20 சீட்டு, மொத்தம் 55 சீட்டு அப்படின்னும், பாமக தேமுதிக வந்தால் அவர்களுக்கு தனியாகவும் அமித்ஷா பேசக்கூடிய பேரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், மீதி தான் அதிமுகவுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழப்பட்டிருக்கிறது. இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்வாரா, இல்லை கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடியாரா அல்லது அமித்ஷாவா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாகவும் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விரிவான மற்றும் அதிரடியான கூட்டணி வியூகத்தை வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிக இடங்களை பெறுவதே இதன் முதன்மை நோக்கம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வியூகத்தின் மையமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிற முன்னாள் அதிமுக தலைவர்களான ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை ஒரே அணியில் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக அளவில் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய ஒரு வலுவான கோரிக்கையை அதிமுக தலைமையிடம் முன்வைக்க அமித்ஷா திட்டமிட்டுள்ளதாக தெரியுது. இந்த கோரிக்கையின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சி அப்படின்ற முறையில் பாஜக நேரடியாக தமிழகத்தில் 35 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அதிமுக தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு அவர்களுக்கு சுமார் 20 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். இதனால பாஜகவும் அதன் நேரடி ஆதரவு பெற்ற முன்னாள் அதிமுக பிரிவுகளும் சேர்த்து மொத்தம் 55 தொகுதிகளில் களம் இறக்குவது என்ற மெகா வியூகம் அமித்ஷாவின் தரப்பில் இருந்து முன்வைக்கப்படுவதாக கூறப்படுது. பாஜக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோருக்கான இந்த 55 தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டுமே அதிமுகவும் மற்ற கட்சிகளான பாமக மற்றும் தேமுதிக போன்றவற்றுக்கு ஒதுக்குவதே அமித்ஷாவின் திட்டமாக உள்ளதாக கூறப்படுது. அதிமுகவின் பிரதான பலம் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு மாநிலத்தின் அதன் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது அப்படிங்கிறதுனால இந்த மெகா பேரத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஏற்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. இத்தகைய ஒரு தொகுதி பங்கீடு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையை தகர்த்துவிடும் என ஏபிஎஸ் தரப்பு கருதுவதால் இந்த கோரிக்கை வலுவான அரசியல் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இந்த மெகா கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வியே மிகவும் சிக்கலான மற்றும் அரசியல் ரீதியாக உணர்ச்சிகரமான விவாதமாகவே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவே தமிழகத்தின் மிகப்பெரிய எதிர்கட்சி அப்படிங்கிறதுனால கூட்டணியின் தலைமையை அவரே ஏற்க வேண்டும் என்று உறுதியாகவே இருக்கார். மேலும் பாஜக தனது தலைமையை ஏற்றுக்கொள்வது அவசியம் அப்படின்னு முன்னாள் எதிர்ப்பாளர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர அவர் ஒப்புதல் அளிக்க மாட்டார் அப்படின்னும் தெரியுது. அமித்ஷாவோ மத்தியில் ஆளக்கூடிய கட்சி என்ற முறையில் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போக்கு தாமே தீர்மானித்து ஏபிஎஸ் வளைந்து கொடுக்க செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணலாம். அமித்ஷா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர முனைவதற்கு குறிப்பிட்ட அரசியல் காரணங்களும் இருக்கிறது. முதலாவதாக
ஆண்டுகளாக அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிய இந்த பிரிவுகள் சிதறடிக்காமல் ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணிக்கு வாக்கை பலப்படுத்த முடியும். இரண்டாவதாக முக்குளத்தூர் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில சமூக வாக்குகளை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி மூலமா ஈர்க்க முடியும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க. இறுதியாக இவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதன் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து அவர் விரும்பாத தொகுதி பங்கீட்டை ஏற்க செய்யலாம் அப்படின்னு மத்திய தலைமை திட்டமிடுதுங்க. பாஜகவினுடைய இந்த கடுமையான பேரம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனையையும் உருவாக்கலாம். எடப்பாடி பழனிசாமி இந்த 55 இடங்களில் இன்ற கோரிக்கையை நேரடியாக நிராகரிக்கவோ அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுது. அவர் குறைந்தபட்சம் 20 இருந்து 25 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கிவிட்டு மற்ற கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க விரும்பலாம். இந்த மோதல் கூட்டணி உருவாவதற்கோ அல்லது ஏபிஎஸ் பாஜகவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுத்த அமித்ஷா மேலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வழிவகுக்கலாம். இந்த அதிகபட்ச இடப்பங்கீட்டு வியூகத்தின் வெற்றியோ தோல்வியோ தமிழகத்தில் பாஜகவின் நீண்டகால அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான விஷயங்கள் அரசியலில் வெளிவருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதுங்க. ஆனால் தேர்தல் முடிவதற்குள்ளாக தமிழ்நாடு ஒரு வழி ஆகிடும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அரசியல் செய்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதிமுகவின் நிலை அப்படி கிடையாது. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இருந்தே பஞ்சாயத்து தான். மேலும் எடப்பாடி உள்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுனால தான் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கயன்று விட்டாங்க. அதற்கு காரணம் சமீபத்தில் நடந்த செங்கோட்டையனினுடைய நீக்கம். ஏற்கனவே இருவருக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடிக்கு கெடு விதித்திருந்தார். உடனே செங்கோட்டையனினுடைய கட்சி பதவியும் பறிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கட்சியின் விதிகளுக்கு மாறாக செயல்பட்ட ஓபிஎஸ்ஸுடன் சேர்ந்து தேவர் குரு பூஜை சென்றதாக கூறி கட்சியில் 50 ஆண்டுகால சீனியரான செங்கோட்டையன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். உண்மையில் ஏபிஎஸ் எப்படி சமாளிக்க போகிறாரு எனும் பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் ஓபிஎஸும் தனது ஆட்டத்தை துவக்கி விட்டாருங்க. அதிமுக எப்போது எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் சென்றதோ அப்போதுல இருந்தே ஓபிஎஸ் தனது மவுசை இழந்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு தனது ஆதரவாளர்களை திரட்டி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனிக்குழு அமைத்து செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ். அதிமுகவில் இருந்தாலும் கடந்த பல ஆண்டுகளாக பாஜகவுடன் பன்னீர்செல்வம் மிகவும் நெருக்கம் காட்டியே வந்தார். தன்னுடைய அரசியல் பிதாமகராகவே பிரதமர் மோடியை நினைத்து கொண்டார். அதாவது பிரதமர் கூறியதாலாதான் துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றேன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மோடிக்கும் அவருக்கும் நெருக்கம் இருந்தது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகிக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் 2022 ஆண்டு கட்சியில் இருந்து பன்னீர்செல்வம் அதிரடியாகவே நீக்கப்பட்டிருந்தார். இதற்கு எதிராகவும் அதிமுக உள் விவகாரங்கள் குறித்தும் ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்குகள் இன்னும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் தாங்க இருக்கிறது. அரசியல் ரீதியான பிரச்சனையை அரசியல் ரீதியாக தீர்க்காம சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டது பன்னீர்செல்வத்துக்கு பொருளாதார ரீதியான நஷ்டத்தை ஏற்படுத்தியது நாடறிந்த உண்மை அப்படின்னு சொல்லலாம். பாஜகவை தீவிரமாக ஆதரித்து வந்த ஓபிஎஸ் தரப்பு திடீரென பாஜக எதிர்ப்பை நிலைநாட்டியதன் காரணம் என்டிஏ கூட்டணியில் இருந்து அவர் விலக்கப்பட்டதால தான் அப்படின்னு பேசப்பட்டது. அதனை உறுதி செய்யும் விதமாக சில மாதத்திற்கு முன்னர் பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் தலைமையிலான அணி விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்திருந்தார். கூட்டணியில் விலக்கிய அன்றே முதல்வர் ஸ்டாலினை அடையாறில் இருக்கக்கூடிய முதல்வர் இல்லத்திலேயே சென்று சந்தித்தார். சந்தித்து விட்டு வந்த பிறகு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு பேசியிருந்தார். இதற்கிடையில தான் ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவங்க ஆகியோர் இணைந்து முக்குளத்தூர் கூட்டணியை உருவாக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இதற்கிடையில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். இந்த
பின்னணியில தான் ஓபிஎஸ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ், அதிமுக தொண்டர்கள் மீட்பு உரிமை கழகமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது. அப்போது தமிழ்நாட்டின் இன்றைய அரசியல் சூழல் குறித்து எடுத்து சொன்ன, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த தொண்டர்களின் எண்ணத்தையும் அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கேன். பிரிந்திருக்கும் அதிமுக சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்பதையே அமித்ஷாவிடமும் வலியுறுத்தியிருக்க. எம்ஜிஆர் தொண்டர்களின் இயக்கமான அதிமுக எப்போதும் பிளவுபடாது, ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் அப்படின்னே சொல்லியிருந்தாரு.